நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. எப்படி ஏற்பட்டது? இப்பொழுது மாணவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை போல் சினிமாவை பற்றியோ கிரிக்கெட்டை பற்றியோ அல்ல. அவர்கள் பாடங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். வகுப்பெடுக்கக்கூடிய அவருடைய பேராசிரியர்கள் பி.கே. கிருஷ்ணமூர்த்தி, மெய்யப்பன் பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். எல்லாம் ஆசிரியர்களை தான் பேசுவாங்க. அவர் கிருஷ்ணமூர்த்தி சார் நினைப்பார், அதோட மெய்யப்பன் நல்லா இருக்குவார். இப்படிதான் பேசிட்டு தெரியாமல் இருந்தது. SSLC அப்பொழுது பெயராகிவிட்டால் அவர்கள் சதிக்கப்பட்டவர்கள், அதோடு அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும். ஏனென்றால் தேர்வு சால் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான இடையூறு தடையெல்லாம் வந்து கொண்டே இருந்துச்சு. அதுபோல அவங்க சால் நடத்து அவர் இறப்புக்கு பிறகு நாங்கள் காலாளர்களை அணுகிய பொழுது அவர்கள் நீங்கள் எனக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை, அந்த ஸ்கூலில் போய் கேட்டு வச்சிங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பை அளித்தவர்கள் தான் அவர்கள். அதுக்கு நான் வந்து நன்றிகள் பெற்றோம். அதனால தான் ஒரு விழா அவருக்குலாம் முண்டு உட்கார்ந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, தென்கட்சி சுவாமிநாதன் சொல்லியிருக்காருல்ல, இதை இன்றைக்கு அன்னைக்கு என் காது உங்ககிட்ட இருந்துச்சு, இன்னைக்கு என் காது உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னார். அதாவது அவர் என்னுடைய சொல்லுக்கு உங்களுடைய காதை நீங்கள் புக்கி எடுத்தீங்கன்னு எழுதுன்னு சொல்லுங்க. தென்கட்சி சுவாமிநாதன் பெரியார் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானவர். அப்படிதான் நாங்கள் நினைப்போம். அவர் எடை கேட்டால் அவர் சான்றிதழ் வழங்குகின்ற அந்த பணியை அவர்கள் தான் செய்ய வேண்டும் நாங்கள் சொன்ன பொழுது எனக்கு அதில் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க அந்த வேலையை அப்படின்ட்டு. அதனால் அப்புறம் தமிழ் ஸ்கூலில் NV சார் இருந்தப்பி அப்படி தான் எல்லாமே ஒரு பெரிய ஒத்துழைப்பு. இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு, வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே. இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே. நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். தொடுவானம் இனி தொடும் தூரம், பல கைகளை சேர்க்கலாம். விதை விதைத்தால் நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பு முளைக்குமா. நம் தலைமுறைகள் 100 கடந்தாலும் தந்த வீரங்கள்
மறக்குமா? ஒரே மனம் ஒரே குணம் ஒரே தடம் எதிர்காலத்தில் அதே பலம் அதே திடம் அகம் புறம் நம் தேகத்தில் கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோம். எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் மொழியினில் சுவைக்கிறோம். பனிமூட்டம் வந்து படிந்தென்ன சுடும் பகலவன் மறையுமா? அந்த பகை மூட்டம் வந்து பணியாமல் எங்கள் இருவிழி உறங்குமா? இதோ இதோ இணைந்ததோ இடம் இடம் நம் கையோடு அதோ அதோ தெரிந்ததோ இடம் இடம் நம் கண்ணோடு வெற்றி என்றும் பலியோடு பிறந்திடுமே. என்றே இருந்தோ கண் திறந்தோ அவ்வான் பறந்தோ மாற்றம் தேடியே தினம் ஒரு நேற்றை தோற்கிறோம். வெற்று பாதையில் பூமி சுற்ற பார்க்கிறோம். விளக்கேற்றும் சுழற்காற்றாய் செல்வோமே. என்றே